வணக்கம். இன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். இன்றைக்கி வீட்டிலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் ட்ரைவில் வந்து ஒரு ஹைக்கிங் ஏரியா இருக்குது. ஸோ அந்த ஹைக்கிங் ஏரியா பேர் க்ரீன்வுட் ரெக்ரியேஷன் ஏரியா. ஸோ இப்போ அங்கே வந்திருக்கோம். வந்துட்டு ஒரு 1 ஹவர் ஹைக்கிங் பண்ணலான்னு இருக்கோம். இந்த ஏரியாவில் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கூட வந்து என்னோடய நெஃப்யூ, அவங்க ஒய்ஃபு, அவங்களோட அப்பா அம்மா எல்லோரும் வந்திருக்காங்க. ஸோ அப்படி போய் பார்க்கலாம். நிறைய க்ரீனரி நிறைய இருக்குது. இன்றைக்கி ஹாட் சன் வெதர் வந்து சூப்பர் ஹாட்டாக இருக்குது இன்றைக்கி. இதெல்லாம் ஆகஸ்ட் 26 இன்றைக்கி. சம்மர் முடியல. இந்த ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து கனடாவில் சம்மர் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃபால் சீசன் ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பயங்கரமாக ஒரு 25+ இருக்குன்னு நினைக்கிறேன். வெதர் நல்லா ஹாட்டாக இருக்குது. நான் கிளம்புனது ரொம்ப லேட்டு, ஆல்மோஸ்ட் 1 மணி ஆயிடுச்சு. ஸோ நல்ல ஹைக்கிங் போகிற டைம் இல்லை இது. பட் இருந்தாலும் நாங்கள் கிளம்பிட்டோம். பார்க்கலாம் இவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குன்ட்டு. என் நெஃப்யூ சொன்னார் கொஞ்சம் ஹைக்கிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னாரு. இது வரைக்கும் ஒன்றும் இல்லை, நார்மலாக இருக்குது. இனிமேலுக்கு எலிவேட்டடாக ஏரியா வரப்போகுது. இப்போயே கொஞ்சம் மூச்சு வாங்குது. ஆனால் கஷ்டப்பட்டு போயிடலாம். 1 ஹவர் ஆகுமா போயிட்டு வரத்துக்கு. சின்ன மலை, ஹைக்கிங் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் வயசானவங்கள்லாம் பின்னாடி வராங்க. சீக்கிரம் வாங்க எல்லாம். சரி, நம்ம போயிட்டே இருக்கலாம். முன்னாடி 2 பேர் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க. நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வரதால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கேன். போய் அவங்கள பிடிச்சிடலாம். நிறைய க்ரீனரி. இந்த லான்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல. இது ஆக்சுவலாக ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து அழகான லான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நிறைய விதவிதமான செடி பாருங்கள். இது ஒரு மாதிரி செடி. இது ஃபார்ம் மாதிரி இருக்குது. ஆனால் வந்து காட்டில் விளைஞ்ச செடி. இதெல்லாம் அழகாக வளர்ந்துருக்கு. இது என்ன செடின்னு தெரியல. காட்டு செடி தான். சன், ப்ளூ ஸ்கை, சன் நல்லா வந்திருக்கு. இது வரைக்கும் ஒரு விதமான செடி. இங்கெல்லாம் வந்து வேறு விதமான பெரிய பெரிய மரம் இருக்குது. இது வந்து எவர் கிரீன் ட்ரீ. ஹலோ கைஸ். ஹாய். ஒயிட் பைன் வாக். இந்த ட்ரெயில் 1.9 கிலோமீட்டர்ஸ் தான். போகிற 1.9 கிலோமீட்டர்ஸ், வர 1.9 கிலோமீட்டர்ஸ். போகலாம். நல்லா இருக்குது வாக்கிங் பாத். எவ்வளோ க்ரீனரி பாருங்கள். சூப்பர் க்ரீனாக இருக்குது. இவ்வளோ சன்லைட் இருக்குது. ஆனால் இங்கே அந்த மரம் வந்து சன்லைட்டை ப்ரிவெண்ட் பண்ணிடுச்சு. ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் நிழலாக இருக்குது பாருங்கள். இங்கே சன்னே உள்ளே வராதபடி மரம், செடி கொடிகள்லாம் அவ்வளோ க்ளோஸாக திக்காக இருக்குது. எலிவேஷன் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் ஏறுதுன்ட்டு. அனிமல்ஸ் இருக்குமா அது? இது இருக்கும். ஸ்னேக்கா? ராபிட், ஸ்குரில். ராபிட்ஸ் இருக்கும். ஃபாக்ஸ் இருக்குமா? ரக்கூன்ஸ், ஃபாக்ஸ். ரக்கூன் ஒரு சின்ன அனிமல் அது இருக்கும். ஃபாக்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து ஸ்னேக் பார்த்தோம். ஓ, ஆனால் ஃபாக்ஸ்லாம் நைட்டில் தான் வரும்ல? ஆமாம். ராபிட் ஒன்றா லக்கு இருந்தால் இப்போ பார்க்கலாம். பார்த்து நேரம் ஆகிட்டே இருக்குது.
முதல்ல ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் அகலமாக இருந்துச்சு, இப்போ ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குது. இங்கே வந்து முடிஞ்சிருச்சு ட்ரெயிலு. இப்போ எந்த பக்கம் போகிறது? இந்த பக்கமாக ஓப்பன் கிரவுண்ட் இருக்குது, இதெல்லாம் ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி இருக்குது. சரி இப்படி போகலாம். ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ பிக்னிக் வரவங்க அங்கே உட்காந்து சாப்பிட்லாம் போல இருக்குது, நல்லாயிருக்கு. கொஞ்சம் எலிவேட்டட் மவுண்டன் ஏறி வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்போ தான் தெரியுது நம்ம எவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோன்ட்டு இல்லை. நம்ம இவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டோம். பாருங்கள், வேலி மாதிரி இருக்குது, வெள்ளமாக இருக்குது. ஸோ நம்ம அவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம் மலையில். நல்ல வேலி பள்ளமாக இருக்குது. அங்கே ஒரு லேக் மாதிரி இருக்குது. எனக்கு ஜூம் பண்ணுறேன், தெரியுதா லேக்கு? சரியா தெரியல, பட் எனக்கு தெரியுது. கேமராவில் தெரியுதான்னு தெரியல. அந்த குட்டி பாண்டு மாதிரி, லேக்குன்னு சொல்ல முடியாது, ஸ்ட்ரீம் அண்ட் பாண்டு மாதிரின்னு சொல்லலாம். தண்ணி இருக்குது பள்ளத்தில். ஸோ நம்ம குரூப்பில் வந்தவங்கலாம் ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க போல இருக்குது. சரி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். No, Adi, we will go. No, they will come after 5 minutes. Adi, she's. அங்கே வியூ பாயிண்ட் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ முடிச்சுட்டு இப்போ ட்ரெயில் கண்டினியூ ஆகுது, ஹைக்கிங். ஸோ ஹைக்கிங்கில் போயிட்டே இருக்கோம். ஸோ இங்கேருந்து பாருங்கள், டெப்த்து தெரியுது. அவ்வளோ தூரம் மேலே வந்துட்டோம், மலை மேலே ஏறி வந்துட்டோம். அவ்வளோ தூரம் நல்ல பள்ளம், வேலி தெரியுது. ஸோ இதுதான் நம்ம நடந்து வந்த பாதை. ஸோ இன்னும் இவ்வளோ தூரம் நடக்கணும். நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ஆதித்யா வீட்டிலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் ட்ரைவ்லேயே வந்து இவ்வளோ பெரிய ஹைக்கிங் ட்ரெயில் இருக்குது. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம் இங்கே. ரொம்ப நல்லா இருக்குது. தெரிஞ்சிருந்தால் முதலே வந்திருக்கலாம் இங்கே. ஆதித்யா வந்து வீக்கெண்ட்ஸ் மட்டும் வருவாங்க போல இருக்கு அவங்க ஃபேமிலி. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா சப்போர்ட்டுக்கா இப்போ இறங்குது. டவுன் ஹில். அந்த வேர் மாட்டும் போது கால்ல வேர் இருக்கு பாரு. Take this one. It's easier. Ma, you also need? இல்ல எனக்கு. Give this to mom. This is mom's side. உனக்கு வெச்சுக்கோமே, இது கரெக்ட்டா. அது பார்த்தா அது இது மாதிரி இருக்கு, ஷார்ப்பா. அது கையே புதிய. இத வேற தூக்கி நடக்கிறதா வெயிட் ஆகுது. என் குரூப்பில் மற்றவங்கெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரு இடத்துலையே. இதுக்கு மேலே வேண்டாம்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறேன். ஒரு 4 பேர் அங்கேயே ஸ்டாப் ஆகிட்டாங்க. 2 பேர் மட்டும் போயிட்டுருக்கோம். அஞ்சலி இஸ் அ ஃபாஸ்ட் வாக்கர். மற்றவங்கெல்லாம் கண்டினியூ பண்ணுறதுக்கு எஸ்டேட் பண்ணுறாங்க. நல்ல ஃபாரஸ்ட், திக்கு ஃபாரஸ்ட் அண்ட் ஒத்தையடி பாதை. ஏன்னா பாதை கூட இருக்காது போல இருக்கே, நிறைய இந்த செடியை வந்துட்டு பாதையை மூடிக்குச்சு. நான் மட்டும்தான் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கேன்.
ஆனால் 2 கேர்ள்ஸ் வந்து பின்னாலேயே வராங்க. என்ன தாண்டி போகிறீங்களா? uncle. ஆ ஆஹா, இங்கேருந்து பியூட்டிஃபுல் வியூவாக இருக்குது. பாருங்க, வேலி தெரியுது. கேமராவில் தெரியுதா, அந்த டெப்த்து தெரியுதான்னு தெரியல கேமராவில். பட் எனக்கு வந்து நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இவ்வளோ தூரம் மலை மேலே ஏறி வந்துட்டோம். ஸோ கீழே வேலி தெரியுது. இன்னும் கூட மேலே போகலாம் போல. வேறு யாரோ நாய் எடுத்துகிட்டு ஓரம் போட்டு இடம். இவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டு ஒரு குட்டி பாண்டு பார்த்தோம். அங்கே ஒரு கொக்கு உட்காந்துருக்கு பாருங்கள், மீன் பிடிக்கிறதுக்கு. இப்போ பாதை எப்படி போகுது பாருங்கள், மலை மேலே ஏற ஏற பாதையே இல்லை, எல்லாம் மூடிக்குச்சு. ஒத்தையடி பாதை. ஆனால் அந்த செடியெல்லாம் பாருங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எல்லோ கலர் ஃப்ளவர்ஸு. அப்புறம் ஃபால் வரப்போகுது கனடாவில். இன்னொரு 15 டேஸில் ஃபால் வந்துடும். அந்த லீவ்ஸ்லாம் வந்து வேறு கலர் மாறுது பாருங்கள். க்ரீன் லீவ்ஸ்லாம் வந்து வேரியஸ் கலர்ஸில் மாறும். இன்னொரு 15 டேஸில் வந்து இந்த லீவ்ஸ் எல்லாமே வந்து வேறு கலரில் மாறிடும். ப்ரௌன், ரெட்டு, ஆரஞ்சு அப்படி மாறிடும். அப்போ இன்னும் கார்ஜியஸாக இருக்கும். இன்றைக்கி ஆகஸ்ட் 26. மேபி இன்னொரு 15-20 டேஸில் வந்து ஃபால் வந்துடும். அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஏரியா. கனடாவில் ஃபால் வரும்போது ஒரு வாட்டி வந்து வரணும். வந்துச்சுன்னா இந்த ஃபால் கலர்லாம் நல்லா தெரியும். இப்போ இந்த ட்ரிப்பு இல்லைன்னா இந்த ட்ரிப்பில் ஃபால் வரைக்கும் இருப்பேனான்னு தெரியல கனடாவில். மேபி நெக்ஸ்ட் ட்ரிப்பில் வந்து ஃபால் கலர் இருக்க மாதிரி பார்த்து வரலாம். இப்போ ஒரே கலர் தான், க்ரீன் மட்டும்தான் இருக்குது. நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்ததில் நம்ம குரூப் மெம்பர்ஸ்லாம் காணோம் எங்கேன்ட்டு. ஸோ அப்படியே தேடிட்டுருக்கேன். இல்லைன்னா நம்ம தனியாக தான் திரும்பி போகணும். வழி தெரியுமான்னு தெரியலையே. அப்படியே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. சுற்றிலும் காடு, நிறைய பாதை வேறு இருக்குது. எந்த பாதையில் போகிறதுன்னு தெரியல. ஐ திங்க் வந்த பாதை இதுதான் நினைக்கிறேன். ஸோ இப்படியே போய் பார்க்கலாம். அவங்கள மிஸ் பண்ணிட்டேன் குரூப் மெம்பர்ஸை. சரி பார்க்கலாம், இப்படியே போகலாம். இந்த பாதையில் தான் வந்தேன் நினைக்கிறேன். 1.9 ஆல்மோஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். திருப்பி போகிறதுக்கு இன்னொரு 2 கிலோமீட்டர்ஸு. ஸோ அப்படியே போகலாம். ஏதாவது ஒரு இடத்துல அவங்கள பிடிச்சிடலாம். ஒரு முயல் இருக்குது பாருங்கள். ஸோ நம்மளை பார்த்து கூட அது அப்படியே நிற்குது. ஓடுதா பார்க்கலாம், கிட்ட போகலாம். ஓடிடுச்சு. 2 பேர் இங்கே உட்காந்துட்டாங்க வராமல். ஸோ அவங்கள பிடிச்சிட்டேன். இங்கே தான் இருக்காங்க. இன்னொரு 3 பேர் வேறு வழியில் போயிட்டாங்க போல இருக்குது. அவங்க மிஸ் பண்ணிட்டேன். சரி, வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இங்கே ஃபுல்லாக ட்ரெயினில் போயிட்டு வந்துட்டோம். 2 + 2 4 கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ணோம். ஒரு 1 hour ஆச்சு. ஸோ எண்ட் ஆஃப் தி ட்ரெயில். ஸோ இது முடிச்சுட்டு ஆக்சுவலாக வெதரும் கோஆப்ரேட் பண்ணிச்சு. நல்ல ப்ளூ ஸ்கை, நல்லா சன்னி. ஸோ வாக் பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நம்ம குரூப் மெம்பர்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக வராங்க. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டேன். ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வெயிட் பண்ணிவிட்டு முடிச்ச அப்புறம் போக வேண்டியதான் வீட்டுக்கு. ஸோ ட்ரெயில் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி மத்தியானம் 3 மணி ஆகுது. ஸோ இனிமேல் தான் வீட்டில் போய் சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஜன்மாஷ்டமி. ஈவினிங் வந்து ஒரு கோயிலுக்கு போகிறதா இருக்கும். ஸோ ஏஜாக்ஸ் கனடாவில் வந்து ஏற்கனவே ஒரு கோயிலுக்கு போயிருக்கோம். இன்றைக்கி ஜன்மாஷ்டமின்றதால இன்னொரு கோயிலுக்கு போகலாம்.
அது பார்க்கலாம். கோயிலுக்கு போயிட்டு அந்த வீடியோ காமிக்கிறேன். இப்போதைக்கு பை. வரசக்தி விநாயகர் டெம்பிளுக்கு போயிட்டுருக்கோம். ஆதித்யா வீட்டிலேருந்து 30 கிலோமீட்டர் தூரம். ஸோ காரில் போயிட்டுருக்கோம், 1/2 hour டிரைவு. ஸோ அங்கே போயிட்டு கோயில் பார்க்கலாம். கோயிலுக்கு வந்துட்டோம். 12:30க்கு போயிடும் உங்களுக்கு கோயில். ஸோ இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது சீக்கிரம் வரணும். வரசக்தி விநாயகர் இது வந்து ஸ்கேர்பரோன்ற ஊரில் இருக்குது. பூஜை பண்ணுறவங்க முடிச்சுவாங்க. எந்த மாதிரி போகலாமா? சாமி தரிசனம் அட்லஸ் பண்ணிட்டாச்சு. ஸோ நல்ல காலம் மூட்டுறதுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ நல்ல தரிசனம் கிடச்சிச்சு. இந்த கோயில் ஆரம்பித்து 25 வருஷம் ஆகுதான். ஸோ இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு பக்கத்துலேயே ஒரு லேண்டு வாங்கிட்டு கொஞ்சம் பெருசாக கட்ட போகிறாங்களாம், கோபுரம்லாம் வச்சு. அதோட மாடல் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ பெரிய கோபுரம்லாம் இந்த இப்போ இருக்கிற இதுக்கு கோபுரம்லாம் இல்லை. ஸோ புதுசாக கட்ட போகிற கோயிலுக்கு வந்து கோபுரம்லாம் வச்சு அதோட இதாக மாடல் அது. இப்போ 12:30 ஆகிடுச்சு. கோயில் மூடிட்டாங்க. நல்ல காலம் சீக்கிரம் வந்துட்டோம். இப்போ தான் பூஜையை முடிச்சுட்டு வரோம். ஆக்சுவலாக கோயில் நாங்கள் போகும்போது ஒரு 10 நிமிஷம் தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே ஆக்சுவலாக 12:30 க்ளோஸ் டைமு. நாங்கள் 12:20 தான் வந்தோம். ஸோ முதல்ல தெரியாது எங்களுக்கு இவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுவாங்கன்ட்டு. ஆனால் வந்து 12:20க்கு வந்தாலும் கூட்டம் இல்லை. அதனால் வந்து சீக்கிரம் ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ சின்ன கோயில் நல்லா இருந்துச்சு. ஆனால் பெருசாக கட்டிகிட்டு இருக்காங்க பக்கத்துலேயே. ஸோ அதில் கோயில் பூஜை முடிச்சுட்டு கிளம்பும்போது எல்லாருக்கும் அதில் சாம்பார் சாதம் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தாங்க ஒரு டப்பாவில் போட்டு. ஸோ அதை எடுத்துகிட்டு போகிறோம். இந்த எபிசோடு இதோடு முடிச்சுக்கலாம். அடுத்த எபிசோடில் நயாகரா ஃபால்ஸ் அதெல்லாம் போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. Bye.